பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் கிருபையாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்னமும் அவர் நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஓசியா எழுதினதான தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். தெய்வ ஜனமே, யோசேப்பினுடைய குமாரனாக இந்த எப்பிராயிம் காணப்படுகிறான். இந்த எப்பிராமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எப்பிராயிம் அந்நிய ஜனங்களோடு அவன் கலந்திருக்கிறான். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அந்நிய ஜனத்தோடு கூட அது கலந்திருக்கிறதா? அந்நிய ஜனங்களோடு கூட கலந்து போய் உங்களுடைய வாழ்க்கைகள் காணப்படுகிறதா? எல்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவன் அதை சொல்லுவாங்க. கடந்த நாட்களே ஒரு குடும்பத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எல்லா கடவுளும் ஒண்ணு, எல்லா ஆறும் ஒரே இடத்துல தான் போய் சேருது, கடல்ல தான் போய் கலக்குது. சரி, பல காரியங்களை அவர்கள் பேசி, உலகம் அப்படிதான் பேசும், உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படிதான் பேசுவார்கள். ஆனால் தேவ பிள்ளையே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட ஜனமாய் இருக்கிறீர்கள்? இங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் அந்நிய ஜனங்களோடு கூட கலந்திருக்கிறான். ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். தேவ பிள்ளை ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு மாறுபட்ட நபரை போல, ஆலயத்தை விட்டு வீட்டுக்கோ இல்லை வேலை ஸ்தலத்துக்கோ இல்லை நண்பர்களிடத்துல போகும்போது நாம் எப்படி நம்மை வெளிப்படுத்துகிறோம்? அந்நிய ஜனத்தோடு கூட கலந்திருக்கிறோமா? அதான் வசனம் சொல்லுகிறது, அவன் திருப்பி போடாத அப்பமா இருக்கிறான். திருப்பி போடாத அப்பம் எப்படி இருக்கும்? வேகாது, வேகாம இருக்கும், வேகாம இருக்கும், வெந்ததும் வேகாதது போல அது இருக்கும். அந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்காது, நல்லா இருக்காது. அதை புளிப்புள்ளது, அதை புளித்ததை போல, புளித்த மாவை போல அது காணப்படும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை திருப்பி போடாத அப்பத்தை போல இருக்கா? ருசி பார்க்க கூடாத ஒரு அப்பத்தை போல உங்க வாழ்க்கை இருக்கா? அந்நிய ஜனத்தோடு கூட கலந்து இருக்கிறீங்களா? வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அதனுடைய அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அந்நிய ஜலத்தோடு கூட நீ கலந்திருப்பாயானால் அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான். அந்நியர் அவன் பலத்தை தின்கிறார்கள். காரணம் என்ன? இந்த எப்பிராயிம் செய்கிற காரியம் என்ன? அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த எப்பிராயிம் எங்க போறானா? எகிப்தினிடத்திற்கு போகிறான். அந்த எப்பிராயிம் செய்கிற காரியம் என்ன? அமலேக்கியரிடத்திலே அவர்கள் போகிறார்கள். இப்படியாக அந்நியனிடத்திலேயே போகிறதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். அந்நியனுக்கு பின்பாகவே போகணும்னு அவன் நினைக்கிறான். இல்லைங்க, கர்த்தர் உங்களை நடத்த அறிந்திருக்க நீ ஏன் அந்நியனிடத்துல போகணும்னு நினைக்கிறீங்க? அவன் எனக்கு உதவி செய்வானா, இவன் எனக்கு உதவி செய்வானா, அவன் எனக்கு காரியங்கள் நடத்துவானா? இல்லைங்க, யாரும் உங்களுக்கு காரியத்தை நடத்த முடியாது. தேவனை சார்ந்திருங்க. அவனோடு கூட கலந்திருக்கிறதுனால அவன் எனக்கு உதவி செய்வான். அவன் ஒரு நாள்ல கண்டிப்பா கைவிட்டுருவான். ஒரு நாள்ல நீங்க அவனால் கைவிடப்படுவீர்கள், அவளால் கைவிடப்படுவீர்கள். எவர்களை நம்பி இருக்கிறீர்களோ அவர்களால் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அந்நியனிடத்துல கலந்திருக்கலாம் என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அங்கே 11வது வசனத்துல வாசிக்கிறோம், எகிப்தியனை அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அசீரியன் இடத்திற்கும் அவர்கள் போகிறார்கள். அவர்கள் போகும்போது வசனம் சொல்லுகிறது, என் வலையை அவர்கள் மேல வீசுவேன். நான் விட மாட்டேன்ப்பா, உன்னை நான் கலந்திருக்க விட மாட்டேன். வசனம் அழகாய் நாம் கேட்கும் பொழுது அதுல தெளிவாய் சொல்லப்படுகிறது, அந்நிய நுகத்தில் நாம் பிணைக்கப்படாமல் இருப்போமாக. அந்நிய நுகத்துல போய் மாட்டிக்காத, அந்நிய நுகத்துல போய் விழுந்துராத.
ஆண்டவரை அறியாத நபரோடு கூட சம்பந்தம் கலவலான்னு நீ நினைக்காத. அது உனக்கு ஆபத்தாய் முடியும். அது உன் வாழ்க்கைக்கு ஆபத்தாய் அமையும். அது உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையாய் முடியும். நல்லா புரிந்துக்கோ. சம்பந்தம் கலவாத, வேண்டாம், விட்டுடு அப்படின்னா அதை விட்டுருங்க. அதை விட்டு ஓய்ந்து வந்துருங்க. கர்த்தர் அதை துண்டித்து போடுவார். அதை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது வெளியே வர நினைங்க. எகிப்தோடு அசீரியரோடு நீங்க அங்க போய் சம்பந்தம் கலக்க நினைக்கும் பொழுது அங்கே உங்கள் கால்கள் வலைகளில் சிக்குவதை காண்பீர்கள். அங்கே அந்நியர் உன் பலத்தை தின்னுகிட்டே இருப்பான். எப்படி தெரியுமா தின்னுவா? உன்னை பரிசுத்தமா இருக்க விடவே மாட்டான். கர்த்தருடைய வழியில நடக்க விடவே மாட்டான். வா சினிமாக்கு போலாம், கூட்டிட்டு போயிடுவான். உன் பலம் போயிரும். கொஞ்சம் கொஞ்சமா அரிப்பான். வா என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம், வா குடிக்க போலாம், வா போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணலாம். இப்படியே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா உன் பரிசுத்தத்தை விட்டு, உன் ஆண்டவரை விட்டு, நீ இருக்கிற சபையை விட்டு, நீ இருக்கிறதான தெய்வத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு அவன் அந்நியனாய் வெளியே அழைத்து கொண்டு போகிறத பார்க்க முடியுங்க. எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை தெரியுமா? சின்ன பிள்ளைங்க தான் நல்ல ஆண்டவருக்குள்ள வந்திருப்பாங்க. எகிப்தியரோடு கூட சம்பந்தம் கலவுகிறது நிமித்தமாய், அசிரியரோடு கூட சம்பந்தம் கலவுகிறது நிமித்தமாய், கொஞ்சம் கொஞ்சமா அந்நியர் அவன் பலத்தை தின்னுவதற்கு ஏதுவாய், பாப்பா சும்மா ஒரு தடவை குடிக்கலாம், சும்மா ஒரு தடவை சிகரெட்டு பிடிக்கலாம், சும்மா ஒரு தடவை வாயில பாக்க போடலாம், இப்படியே கூட்டிட்டு போய் தங்கள் வாழ்க்கையை அழிந்து போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. தன்னுடைய பரிசுத்தத்தை அழித்து போட்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. சபையை விட்டு தூர போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. வேண்டாங்க, வாழ்க்கையை அழிச்சிடாத. அந்நியன் உன் பலத்தை தின்றத நீ அறியாது இருக்கிற அந்த அந்நிய ஜாதியோடு கூட கலந்து இருக்கிறாய வெட்டிடு. அந்நிய ஜனத்தோடு கூட கலந்து இருக்கிறாயா விட்டுடு. அதை விட்டு தேவனை பற்றி கொள்ளப்பார். ஆண்டவருடைய வழியில நடக்கப்பார். ஆண்டவருடைய பாதையில நடப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. பரிசுத்த ஸ்தலத்துல கலந்திருக்க பாருங்க. பரிசுத்த ஜனத்தோடு கூட கலந்திருக்க பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தத்தின் பாதையில நடத்தி ஆசீர்வாதமாய் நடத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனீர் கிருபையாய் சமாதானமாய் ஆண்டவரே, எப்பிராயிமே திருப்பி போடப்படாத ஒரு அப்பமாய் நீ இருந்து விடாதே. எப்பிராயிமே அந்நிய ஜனத்தோடு கூட நீ கலந்து போய் விடாதே. தங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தத்திலே கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாய் கர்த்தருடைய பாதையிலே அவர்கள் ஸ்திரப்படுத்த உதவி செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறது என்ன? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாமல் இருப்பீராக. அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டுறாதீங்க. அந்நிய ஜனத்தோடு கூட கலந்துடாதீங்க. இங்கே வெளியே போறோம் வரோம், அமைதியா போயிட்டு அமைதியா வந்துருங்க. ஸோ அவன் கூப்பிடுவான், வா சினிமாக்கு போலாம், கூப்பிடுவான், வா இதை செய்யலாம் அதை செய்யலாம். வேண்டாம் வேண்டாம். அந்நிய ஜனத்தோடு கூட கலந்துராத. எகிப்தியனோடு கூட கலந்துராத. அசீரியனோடு கூட கலந்துராத. அது உனக்கு சாபமாய் மாறும். வாழ்க்கையில கண்ணிகள்ல சிக்க பண்ணும். கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. கர்த்தருடைய வழியில நடங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து காணப்படுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.